ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் யாருமே இல்லை இன்றைக்கி வீட்டில். அதான் யாருமே இல்லைன்னா என்ன, நான், மாமா, மாமி, பெரியம்மா 4 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். 4 பேர் தானே? ஆமாம். ஏன்னா அண்ணன், அக்கா, அப்புறம் அண்ணனும் அக்காவும் ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்குன்னா சாலை கிராமத்துக்கு போயிருக்காங்க. அக்காவோட ஊர் அதுதான். அங்கே போயிருக்காங்க லீவுக்கு. அப்புறம் தான் லீவு, இப்போ சும்மா போயிருக்காங்க, போய் பார்த்து வரலாம். அப்புறம் லீவுக்கு டிக்கெட் கிடைக்காதுல்ல, அதனால இப்போ போயிருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோமா, அதனால் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது எனக்கு. பங்கு இல்லைல்ல, பங்கு இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஃபன் பண்ணி பேசிட்டு அப்படி இப்படின்னு இல்லாமல் நானும் இப்போ மிர்சா இவங்க இதுக்கு போயிருக்காங்க, தஞ்சாவூர் போயிருக்காங்க, வேலை விஷயமா போயிருக்காங்க. அவங்களும் இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்களும் வருவாங்க. நேற்றும் யாரும் இல்லை, இன்றைக்கும் யாரும் இல்லை. அதனால் காலை சாப்பாடுமே சிம்பிளாகவே வச்சுக்கலான்னு வச்சாச்சு. இப்போ தான் வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நானே லேட்டாக தான் வந்தேன். மாமியே இருந்துச்சு, காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டாங்க போல். இப்போ நான் காலை சாப்பாடு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மாமா ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க, காய்கறி. அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும். என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா, வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொத்தமல்லி, வாழைக்காய், கேரட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கடையில் நாங்கள் அவசரத்துக்கு வாங்குவோம். ஏதாவது தேவைன்னா டக்குன்னு வாங்குவோம். மற்றபடி வேறு எங்கேயாவது மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். இப்போ வெங்காயம்லாம் அடிக்கடி இங்கே தான் வாங்குற மாதிரி இருக்குது கடையில். இங்கே பால் வாங்குகிற கடையில். இது எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாது, மாமா தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்போ விற்பாங்கன்னு தெரியல, அடிக்கும் போது பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு தான் இது என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் சண்டே மார்னிங் என்ன சாப்பாடுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் கிச்சனே எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. இங்கே கொஞ்சம் ஜாமான் இருந்துச்சு, பாத்திரம் கவுத்தி இருந்ததை நான் இப்போ தான் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சேன். மேலே இங்கே தான் ஸ்டாண்டு இருக்கும். அது என்னன்னு பார்க்காதீங்க, இட்லி துணி தான் காயுது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இங்கே ஜாமான் அப்படியே கழுவுன ஜாமானை இன்னும் எடுத்தே நான் வைக்கலை. ராத்திரி கழுவுனது நான் கழுவலை, கொஞ்சம் இவங்க கழுவுனாங்க, மல்லிகாக்கா கழுவுனதும் நான் நைட்டு தட்டு தேவையான பொருள் மட்டும், தட்டு மட்டும் தான் நான் கழுவுனேன். தட்டும் கிளாஸும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் கவுத்தியாச்சு. இங்கேருந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஓரங்கட்டியாச்சு எல்லாத்தையும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தோசையே ஊற்றிடுச்சு. எப்போவும் இட்லி ஊற்றுவோம், ஆனால் இட்லி ஊற்றினா ஒரு சட்னியோட வடை இல்லாட்டா சும்மா வேறு சட்னி தான் வைப்போம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தேங்காய் சட்னியாக வச்சாச்சுங்க. ஏன்னா யாருமே இல்லைல்ல. தேங்காய் சட்னி கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தான் வச்சுருக்கு. ஏன்னு கேட்டால் மாமிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் தேங்காய் சட்னி. அப்படி திக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அண்ணன் இருந்தாங்கன்னா திக்காக தான் வைக்கணும், அண்ணனுக்கு திக்காக இல்லைன்னா பிடிக்காது. இவங்களுக்கு இந்த லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஏன்னா இவங்க தேங்காய் சட்னியை பார்த்தாலே தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அதனால் இவங்களை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஒன்லி தக்காளி சட்னி மட்டும்தான் பிடிக்கும். தக்காளி சட்னி இருந்தால் மட்டும்தான் தோசையோ இட்லியோ ஏதோ சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. நான் வெளியே போகிறேன், ஹோட்டலில் போய் பரோட்டா வாங்கி சாப்பிட போகிறேன், பூரி வாங்கி சாப்பிட போகிறேன்னு போயிடுவாங்க. தோசை ஊற்றிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, தோசை சுட்டு சட்னியும் வச்சாச்சு பக்கத்துலேயே. இதை கொண்டு போய் இப்போ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நான் தோசைலாம் ஊற்றிட்டு அப்புறம் பார்க்குறேன் மத்தியானம் லஞ்சுக்கு. என்ன பேசுது? ம் ம் தொட்டியா?
மார்னிங் டிஃபன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கா தோசை ஊற்றி இப்போ தான் என் வேலை முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்காக 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு தோசை தான். ஆனால் டைமிங் வந்து எல்லாம் ஒரு டைமிங்க்கு வருவாங்க. இப்போ வந்து மாமாவுக்கு வந்து நான் பூஸ்ட் கலக்கிட்டுருக்கேன். சாப்பாடு முடிஞ்சுல எப்போவுமே ஒரு 11 மணி குடிப்போம். இப்போ மணி 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள்லாம் 11 மணிக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் இப்போ தான் சாப்பாடே சாப்பிட்டேன், காலை சாப்பாடு. அதனால் எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்ணுன்னா ஸ்நாக்ஸ் எதாவது இருக்கும்ல, அதுதான் நான் சாப்பிடுவேன். பூஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்த வேலையாக காஞ்ச துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். டெய்லி எந்த நேரமும் பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, ஒரு மாதிரி வாடை காத்தடிச்சிட்டே இருக்கிறதுனால துணியெல்லாம் சில்லுனே இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஆனால் துணிலாம் கொஞ்சம் கூட சூடாக மாட்டேங்குது. அப்படியே ஈரப்பதமாக இருக்க மாதிரியே இருக்குது. இதை எடுத்து கொண்டு போய் ரூமில் போட்டுடலாம். என்ன மாமி இன்னைக்கு லஞ்சுக்கு குடலா? ஆமாம் ஆமாம் வாங்கிட்டு வந்துட்டார் காலையிலேயே. அதை கழுவினேன், நான் வேக போடுவோம். க்ளீன் பண்ணிட்டீங்களா? க்ளீன் பண்ணிட்டேன். சரி, நல்ல குடலா இருக்கா? நல்லதுதான். எவ்வளோ ரேட்டு? இது 350 ரூபான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 350 ரூபாயா, ரொம்ப பெருசாக இருந்தால் 500 ரூபாயா. சரி, நம்ம இன்னைக்கு அவங்களும் இல்லை. ஆமாம், அதனால தான் சரி இன்னைக்கு குடல் குழம்பு வாங்கிட்டு கறி என்ன வர வைக்கிறோம். அவங்களும் இல்லைன்னா அவங்க வந்து 2 பேரும் குடல் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அண்ணனும் அக்காவும் அவங்க 2 பேருக்கு ஏதாவது செய்யணும். நாங்களாம் சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால சரி, அவங்க மேக்ஸிமம் அவங்க இல்லாத டைமில் குடல் வாங்குவோம். மேக்ஸிமம் அவங்க இல்லாத டைமில் தான் குடல் வாங்குவோம் நாங்கள். அவங்க இருந்தால் அவங்களுக்கு தனியாக மட்டன் வாங்கி செஞ்சு வைப்பாங்க. இப்போ வந்து இதில் 4 தக்காளி மாமி அரைக்க சொன்னாங்க. அது கூட இப்படி வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க. இதை கழுவிட்டு வந்துடும். இந்த மாதிரி தோல் 1-2 இப்படி லைட்டாக உரிக்காமல் தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வைக்க சொன்னாங்க. நம்ம அரைச்சி வச்சுருவோம். இப்போ பால் எடுக்கணுமா? இதை பால் எடுத்து வச்சு இந்த குடல் குழம்புல ஊற்றணும் போல். குடல் வந்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அதில் தேங்காய் சிரட்டை போட்டு வேக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் குடல் வந்து பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக வெந்துருமா. இப்போ நான் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முதல்ல தனியாக vlog எடுக்கிறேன். அதனால் எனக்கு என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு சும்மாவே மறதியாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு மறதி கேஸ் வந்து ஆப்சண்ட் இன்றைக்கி. ஒரு மறதி கேஸ் தான் இன்றைக்கி ப்ரெசண்ட்டு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், சரியா? வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக வெட்டிக்க சொன்னாங்க. குடல் குழம்பு தாளிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி போரிங்காக தான் இருக்குது சொல்லணும்னா. யாருமே இல்லை இன்றைக்கி. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை தெரியுமா? சாப்பாடெலாம் செய்கிறாங்க தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாதிரி. ஆனால் யாருமே இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. எல்லோரும் பேசுவாங்க தான், ஜாலியாக தான் இருக்கும். எல்லோரும் தான் பேசிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி ஒரு ஆளோட அரட்டை அடிச்சிட்ருப்போம். திடீர்னு அந்த ஆள் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டா நம்ம எப்படி இருக்கோம்? அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு யார் கூட இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு அடுப்பில் சோறு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து குடல் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போவே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, குடல் வாசனை. பொங்குறானே. இன்னும் சோறு வேகலை. நம்ம அங்கிட்டு போயிட்டு வருவோமா? நான் போய் துணி மடிக்க போகிறேன். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் வெட்டி வச்சிட்டேன். அரைச்சி வெட்டி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. குடல் வெந்துருச்சு. மசாலாலாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதோட ரெசிபி வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். குடல் குழம்பு ரெசிபி வீடியோ எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட்டில் காமிக்கிறேன், வெந்ததுக்கப்புறம் பொரிச்சதுக்கப்புறம். எக்ஸ்கியூஸ் மீ, யாருமா? ஹாய், நல்லா வலையை கிளிப்பா.
பார்த்தியா? இப்படி தான் வேடிக்கை பார்க்கணும். இங்கே பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. நான் வந்து துணி மடிச்சிட்டு இருந்தேன், அதனால் வீடியோ எடுக்கிறது தெரியல. அதுவும் மிர்சா வர தூங்கிட்டான். விளாண்டுட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். எனக்கு படுக்க போட்டுட்டு அப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற ஒரு விலாகில் உங்களை பார்க்குறேன். பாய்.